ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6 பேருக்கு சிக்கன் தம் பிரியாணி டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பிளேட் 50 ரூபா தான் வரும். மொத்தம் 300 ரூபாய்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். காஸ்ட் வந்து நான் உங்களுக்கு அப்படியே இடையில சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் தயாராக இருக்குது. நான் அப்படியே இடையில வீடியோவில் சொல்லிகிட்டே வருவேன். அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. சிக்கன்லேருந்து பாஸ்மதி அரிசி வரைக்கும் தயாராக இருக்குது. வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாடி எடுத்திருக்கோம். இதில் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கோம். 10 பல் பூண்டு எடுத்திருக்கோம். இதுக்கு மேலேயே மசாலா அரைக்கிறதுக்கான பொருட்களை சேர்த்துக்கலாம். முதல்ல 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துறோம். புதினா கொஞ்சம் சேர்க்குறோம். கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது கூடயே ஒரே ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குறோம். 10 ரூபா தயிர் கப்பில் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கிறோம். இப்போது சேர்த்துருக்க எல்லா பொருளையும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 650 கிராம் சிக்கன் எடுத்திருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கோம். 12 பீஸாக போட்டிருக்கோம். ஒரு ஆளுக்கு 2 பீஸ் அந்த மாதிரி கணக்கு. இப்போது இதை சேர்த்தாச்சு. இதுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா கலவையும் சேர்த்துக்கலாம். அரை பீஸ் லெமன் சேர்த்துருக்கோம். ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி அதை ஜூஸை புழிஞ்சிக்கிறோம். அடுத்ததாக பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த சிக்கனோட மேரினேட் ஆகணும். அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊறணும். 1 கிலோ பாஸ்மதி அரிசி வாங்கியிருக்கோம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 95 ரூபா. அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி நல்லா கழுவி எடுக்க போகிறோம். கழுவி எடுத்தாச்சு. இப்போது இதை ஊற வைக்கணும். இந்த அரிசி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு அரை பீஸ் லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் அந்த கிரேவி மசாலாவையும் சேர்த்து நல்லா பரப்பி விட்டுக்கிறோம். ஒரு கரண்டி வச்சு பரப்பிக்கோங்க. ஒரு 50 ml ஆயில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போது இது அடுப்பில் இருக்கட்டும். இப்போது நல்லா சுடு தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. அதில் உப்பு சேர்த்துட்ருக்கோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரிசியை வேக வைக்க போகிறோம். நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சிக்கன் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அதை திருப்பி போட்டுக்கோங்க. கீழே பிடிச்சிடாமல் இருக்க இப்போ ஒரு கரண்டியை வச்சு சிக்கனை மட்டும் பிரட்டி விடுங்க போதும். நல்லா அப்படியே பிரட்டி மறுபடியும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ நம்ம அரிசி வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். பிரியாணிக்கு ஒரு 3/4 பதம் அரிசி ரைஸ் வந்து வெந்தால் போதும். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 3/4 பதம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஏற்கனவே வச்சுருக்க அந்த மசாலாவோட ரைஸ் அப்படியே லேயர் மாதிரி அப்படியே சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு சுற்றி பரப்பி அந்த ரைஸை வந்து அந்த நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சிக்கணும். அப்போ தான் வந்து ரைஸ் தம் போடையில் வந்து சரியாக வரும். அப்புறம் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை அதே மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். கடைசியாக நெய், ஒரு சின்ன பேக்கெட் நெய் வந்து அப்படியே சுற்றி அந்த பிரியாணி ஃபுல்லாக ஊற்றி மூடி தம் போட போகிறோம். மூடி போட்டாச்சு. இதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பொருள் வந்து மேலே மூடிக்கு மேலே வச்சுக்கிறோம். அடுப்பை வந்து ஒரு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் தம் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிடலாம். பிரியாணி அருமையாக தயாராக இருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு லேயராக எடுக்க வந்து கலர்ஃபுல்லாக, அதாவது நீங்கள் நார்மல் பிரியாணியை விட இந்த மாதிரி பிரியாணி வந்து தம் பிரியாணி அப்படின்னு சொல்கிறது வந்து
வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வந்து 6 பேருக்கு இந்த பிரியாணி போதுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் பிளேட்டு. அடுத்து செகண்ட் பிளேட் ரெடி பண்ணுறோம். ஒரு ஆளுக்கு வந்து 2 பீஸு. தாராளமாக வந்து 6 பேர்லேருந்து 7-8 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போது 5 பிளேட் ரெடி பண்ணியாச்சு. 6வது பிளேட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், 6 பிளேட் அடிக்கியாச்சு. மீதமுமே ரைஸ் இருக்குது. அருமையான சுவையான சிக்கன் தம் பிரியாணி தயாராகிடுச்சு. 6 பேர்லேருந்து 8 பேர் வரைக்கும் கூட சாப்பிட்லாம். 300 ரூபாய்க்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கடைசியாக என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து என்னென்ன ரேட் ஆச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஸ்லைடு மாதிரி போடுறேன். 300 ரூபாய்க்குள்ளே தான் வரும். செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸோ டேஸ்டி ஸோ ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போட மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.